மறைந்த ரித்தன்யா பத்தி வனிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? கடந்த ஒரு வாரமாவே ரித்தன்யாவோட பேர் தான் சோஷியல் மீடியாவில் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்த ரித்தன்யாவுக்கும் கவின்குமாருக்கும் ஊரே அசந்து போற அளவுக்கு கிராண்டா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. 300 பவுண்ட் நகை, 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வால்வோ கார்னு பல கோடிகளை கொட்டி கொடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. பட்டதாரியான ரித்தன்யாவும் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில மேலும் 20 பவுண்ட் நகை பாக்கி தரணும்னு கணவன் கவின்குமார் ரித்தன்யாவை செக்ஷுவலா ரொம்ப டார்ச்சர் பண்ணதாகவும் ரித்தன்யா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு தற்கொலை செய்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து கணவன், மாமனார், மாமியார்னு எல்லோரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. அவங்களோட ஜாமீன் மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. இந்த விவகாரத்தை பத்தி வனிதா பேசும்போது, இப்பெல்லாம் கோயம்புத்தூர் பெண்கள் ரொம்ப தைரியசாலியா, எஜுகேட்டடா, ஸ்டைலிஷா இருக்காங்க. தற்கொலை அப்படிங்கிறது எதுக்கும் தீர்வு கிடையாது. பிரச்சனையை சரி செய்ய நிறைய வழிகள் இருக்கு. ரித்தன்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம். பெண்கள் பொதுவாகவே தைரியமா இருக்கணும்னு ரொம்ப போல்டா பேசியிருக்காங்க.